நீங்கள் தேவாலயத்துக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா சாந்த குணத்தை தேவன் கொடுப்பார். அதான் சொல்ல, ஆதியிலிருந்து அன்பை நீ என்ன பண்ண, நீ விட்டு விட்டாய், உன்மேல் எனக்கு குறை உண்டு. எதுக்காக தேவனுடைய ஆலயம்னா, எந்த சிந்தனையோ பாவங்களோட இடம் கூடாதபடி தேவன் பார்த்து கொள்ளுவான். அப்போ எதுக்காக தேவன் ஆலயத்தில், சில பேர் சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு வந்தால் நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆலயத்துக்கு போனவொன்னு எனக்கு சோறு வருதுனாங்க. ஏன்னா ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. அந்த தேவாலயத்துக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இருக்கிறனால அங்கே என்ன செய்வோம், கூடி நம்ம ஜெபிக்கும் போது அது மகிமையில் நிரப்புவோம். பெந்தகோஸ்து நாள் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மேலே அறையிலே 120 பேர் ஒரே மாதிரி ஜெபித்தார்கள். ஆனால் பல பல பாஷைகளை கொடுத்து தேவன் வரங்களுக்கு கனிகளுக்கு கத்த கொடுத்தார். அப்போ முதல் நம்ம என்ன செய்யணும், சிந்தனையிலே பாவம் வரும்போது நீங்கள் தேவனை பின்பற்ற வேண்டும், தேவனை பிடித்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் நீடித்திருக்கப்பட வேண்டும். அப்போ சபை கூடி வருது நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்கணும், உங்கள் சொந்த குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்கணும். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்வார்கள். யோசுவா 24:15 நானும் என் வீட்டாரும் உண்ட கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம் என்று யோசுவா சொன்னார். குடும்ப ஜெபம், தலைவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றாக கூட இருக்கும் போது அவங்களுக்குள்ள கசப்பு வராது. அதே மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மகனோ ஒரு மனைவியோ பிள்ளைகளுக்கோ சண்டை வந்தால் அந்த ஜெப நேரத்தில் என்ன செய்வார், தேவன் ஆலோசனை கொடுப்பாராமா. குடும்ப ஜெபம் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தால் தான் பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்க மாட்டான்.